கானகத்தின் குரல். இதன் ஆசிரியர் ஜாக் லண்டன். அத்தியாயம் 2. கோரைப்பல் குறுந்தடி ஆட்சி. டையே கடற்கரையில் முதல் நாள் பக்குக்கு வெகு பயங்கரமாக கழிந்தது. ஒவ்வொரு மணியிலையும் புதிய அதிர்ச்சிகள். நாகரிகத்தின் மத்தியிலிருந்து அநாகரிக ஆதிநிலையின் மத்தியிலேயே திடீரென்று பக் தூக்கி எறியப்பட்டுள்ளது. வேலை ஒன்றுமில்லாத கதிரவன் ஒளியிலேயே சோம்பி திரியும் வாழ்க்கை இங்கே இல்லை. இங்கே அமைதியோ ஓய்வோ பாதுகாப்போ கிடையாது. எல்லாம் குழப்பம், எப்பொழுதும் வேலை, ஒவ்வொரு கணமும் உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து. இங்கே எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே உள்ள நாய்கள் நகரத்து நாய்கள் போல அல்ல. இங்கே உள்ள மனிதர்களும் நகரத்து மனிதர்கள் போல் இருக்கவில்லை. நாய்கள் கொடியவை, மனிதர்களும் கொடியவர்களே. இங்கு கோரைப்பல்லும் குறுந்தடியும் ஆட்சி புரிந்தன. இவ்விடத்திலிருந்து ஓநாய் போன்ற நாய்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டிருந்த சண்டையை போல சண்டையை பக் பார்த்ததே இல்லை. முதல் அனுபவமே என்றும் மறக்க முடியாத படிப்பினையை அதற்கு கொடுத்தது. அது சொந்த அனுபவம் அன்று. சொந்த அனுபவமாக இருந்தால் அது உயிரோடு இருக்க முடியாது. கர்லிக்கு ஏற்பட்ட அனுபவம் அது. மரக்கட்டைகளை அடுக்கியிருந்த ஒரு கடைக்கு பக்கத்திலேயே முகாம் போடப்பட்டிருந்தது. இயல்பான தனது சிநேக பாவத்துடன் கர்லி ஒரு முரட்டு எஸ்கிமோ நாயின் அருகே சென்றது. அந்த நாய் ஒரு ஓநாயின் அளவிருக்கும். ஆனால் கர்லியின் பருமனில் பாதி கூட இல்லை. மின்னல் வேகத்தில் அது திடீரென்று கர்லியின் மேல் பாய்ந்தது. நர நரவென்று பல்லால் கடித்தது. மறுகணத்தில் அதே மின்னல் வேகத்தில் அது எட்டி தாண்டி ஓடிவிட்டது. கர்லி இதை எதிர்பார்க்கவே இல்லை. தாக்குவதும் தாக்கியவுடன் தாவி குதித்தோடுவதும் தான் ஓநாய் சண்டை. அம்முறையை அந்த நாய் பின்பற்றியது. 30-40 எஸ்கிமோ நாய்கள் ஓடி வந்து சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த 2 நாய்களையும் சுற்றி வளைத்து கொண்டு மௌனமாக நின்றன. அவைகள் கூர்ந்து கவனிப்பதையும் ஆவலோடு நாவினால் கடைவாயை நக்கிக் கொள்வதையும் பக்கால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதிரியின் மேல் கர்லி பாய்ந்தது. ஆனால் அந்த எஸ்கிமோ நாய் மீண்டும் தாக்கிவிட்டு தாவி ஓடியது. அடுத்த தடவை கர்லி பாய வரும்போது அது தனது மார்பால் தந்திரமாக கர்லியை தடுத்து கீழே விழும்படி செய்தது. இதற்குதான் மற்ற நாய்கள் காத்திருந்தன. கர்லி கீழே விழுந்ததுதான் தாமதம். சுற்றி நின்ற எஸ்கிமோ நாய்கள் எல்லாம் அதன் மேல் சீறிக்கொண்டும் குறைத்து கொண்டும் விழுந்து தாக்கின. துயரம் தாங்காமல் கர்லி வீறிட்டு கத்திற்று. எதிர்பாராத விதமாக எல்லாம் ஒரு கணத்தில் நடந்துவிட்டது. பக்குக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஸ்பீட்ஸ் சிரிப்பது போல தனது சிவந்த நாக்கை நீட்டிக்கொண்டு நின்றது. ஒரு கோடாரியை ஓங்கி வீசிக்கொண்டு பிரான்சுவா அந்த நாய் கூட்டத்திற்கு இடையே குதித்தான். அவனுக்கு உதவியாக 3 மனிதர்கள் வந்து அந்த நாய்களை தடியால் அடித்து விரட்டினார்கள். கர்லி கீழே விழுந்த 2 நிமிஷங்களுக்குள்ள அந்த எஸ்கிமோ நாய்களை ஓட்டிவிட்டார்கள். இருந்தாலும் அதற்குள்ளே கர்லி உயிரற்ற பிணமாகிவிட்டது. அதன் உடம்பு தாறுமாறாக கிழிப்பட்டு ரத்தம் தோய்ந்த பனியில் கிடந்தது. இந்த காட்சி அடிக்கடி பக்கின் தூக்கத்திலும் தோன்றி தொல்லை கொடுத்தது. இதுவே இங்கு வாழ்க்கை முறை. நியாயம் என்பது கிடையாது. கீழே விழுந்தால் உயிருக்கே ஆபத்து. பக் இதை தெரிந்து கொண்டது. கீழே விழுவதில்லை என்றும் தீர்மானித்துக் கொண்டது.
ஸ்பிட்ஸ் நாக்கை நீட்டி மறுபடியும் சிரித்தது. அது முதல் பக் அதனிடத்தில் மாறாத வெறுப்பு கொண்டது. கர்லி உயிரிழந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிப்பதற்குள் பக்கிற்கு மற்றொரு அதிர்ச்சி உண்டாயிற்று. பிரான்சுவா அதன் முதுகில் தோள்பட்டைகளையும் வார்களையும் இழுத்து கட்டினான். குதிரைகளுக்கு இவ்வாறு சேணம் போடுவதை அது கண்டதுண்டு. குதிரைகள் வேலை செய்வது போல இப்பொழுது பக் வேலை செய்ய வேண்டும். பனிக்கட்டியின் மீது வழுக்கி வழுக்கி செல்லும் சறுக்கு வண்டியிலேயே பிரான்சுவாவை காட்டிற்கு இழுத்துச் செல்ல வேண்டும். அங்கிருந்து விறகு கட்டையையும் ஏற்றிக்கொண்டு திரும்ப வேண்டும். இவ்வாறு வண்டி இழப்பதால் தனது அந்தஸ்துக்கு பங்கம் ஏற்படுவதை பக் உணர்ந்தது. இருந்தாலும் அது எதிர்த்து கலகம் செய்யாமல் அடக்கி நடக்கலாயிற்று. தன்னால் இயன்றவரை அது உறுதியோடு சிரமப்பட்டு வண்டி இழுத்தது. பிரான்சுவா கண்டிப்பானவன். அவன் விருப்பப்படி உடனே நடந்தாக வேண்டும். அப்படி நடக்க வைப்பதற்கு அவன் கையில் இருந்த சாட்டை உதவி செய்தது. சறுக்கு வண்டி இழுப்பதில் டேவுக்கு பழக்கமுண்டு. பக் சரியானபடி பாதையில் போகாத சமயத்திலெல்லாம் அது பக்கின் பின்புறத்திலே கடித்தது. ஸ்பிட்ஸ் தலைமை பதவி வகித்து முன்னால் சென்றது. அதற்கு வண்டி இழுத்து பழக்கமுண்டு. பக் தவறு செய்யும் போதெல்லாம் அது உருமிற்று. பக் சுலபமாக பழகி கொண்டது. அந்த இரண்டு நாய்களின் உதவியாலும் பிரான்சுவாவின் உதவியாலும் அது மிகவும் முன்னேற்றம் அடைந்தது. ஹோ என்றால் நிற்க வேண்டும், மஷ் என்றால் போக வேண்டும் என்று அது தெரிந்து கொண்டது. மூணும் நல்ல நாய்கள். அந்த பக் இருக்குதே, அது பிசாசு மாதிரி இழுக்குது. சட்டென்று எல்லாம் அது பழகிக்கும் என்று பிரான்சுவா பெரோல்ட்டிடம் தெரிவித்தான். கடிதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும் என்று பெரோல்ட் அவசரப்பட்டான். மாலை நேரத்துக்குள் அவன் பில்லி, ஜோ என்று மேலும் 2 நாய்களை கொண்டு வந்தான். அவைகள் இரண்டும் உடன் பிறந்தவை, எஸ்கிமோ நாய்கள். ஒரே தாய்க்கு பிறந்தவை, ஆனாலும் இரவும் பகலும் போல அவை குணத்தில் மாறுபட்டிருந்தன. பில்லி மிக மிக நல்ல சுபாவம் உடையது. ஜோ இதற்கு நேர்மாறானது. அது எப்பொழுதும் வெடுவெடுப்பாக இருக்கும், சதா சீரும். அதன் கண்களில் தீய சிந்தனை குடிகொண்டிருக்கும். அந்த 2 நாய்களையும் தோழமை பாராட்டி பக் வரவேற்றது. டேவ் அவற்றை கவனிக்கவே இல்லை. பிட்ஸ் அவற்றை தனித்தனியாக பாய்ந்து கடிக்கத் தொடங்கியது. சமாதானத்தை நாடி பில்லை வாளை குழைத்தது. அது பயன்படாமற் போகவே ஓட்டம் பிடித்தது. ஸ்பிட்ஸின் கூர்மையான பற்கள் விலாப்புறம் பதியவே கத்தத் தொடங்கியது. ஆனால் ஸ்பிட்ஸின் திறமை ஜோவிடத்தில் பலிக்கவில்லை. அது எத்தனையோ தடவை சோவை சுற்றி வந்தது. அப்படி வந்த போதிலும் ஜோ அதையே ஏறிட்டு பார்ப்பதற்கு வசதியாக தன் உடம்பை மட்டும் திருப்பிக் கொண்டு ஓர் இடத்தில் இருந்தது. அதன் பிடரி மயிர் சிலிர்த்தது. காதுகள் பின்புறமாக மடிந்தன. உதடுகள் நெளிந்தன. பல தடவை வாயை கடித்துக்கொண்டு சீறிற்று. பல்லை காட்டி உருமிற்று. பயமே உருவமாக அது தோன்றியது. அதன் தோற்றம் மிக பயங்கரமாக இருந்ததால் அதை தனக்கு பணிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஸ்பிட்ஸ் கைவிட வேண்டியதாயிற்று. ஆனால் தனது தோல்வியை மறைப்பதற்காக பில்லியின் மேல் மறுபடியும் பாய்ந்து அதை முகாமின் எல்லைக்கே துரத்திவிட்டது. மாலை நேரத்திற்குள் பெரோல்ட் மற்றொரு நாயையும் வாங்கி வந்தான். அது வயதான எஸ்கிமோ நாய். ஒல்லியான நீண்ட உடலும் சண்டை தழும்பேறிய முகமும் உடையது. அதற்கு ஒரு கண் தான் தெரியும்.
அந்த கண்ணிலே அதன் வல்லமை ஒளிவிட்டது. அதை பார்த்தாலே மற்ற நாய்கள் பயப்படும். அந்த நாயின் பெயர் சொலெக்ஸ். சொலெக்ஸ் என்றால் கோபக்காரன் என்று பொருள். டேவை போல் அந்த நாயும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அது மெதுவாக நாய்களின் மத்தியிலேயே நடை போட்டு கொண்டு வந்த பொழுது ஸ்பிட்ஸ் கூட மௌனமாக இருந்துவிட்டது. கண் பார்வை இல்லாத பக்கமாக வந்தால் சொலெக்ஸுக்கு பிடிக்காது. அதை தெரிந்து கொள்ளாமல் பக் ஒரு தடவை அந்த பக்கமாய் சென்று விட்டது. சொலெக்ஸ் சட்டென்று திரும்பி அதன் மேல் பாய்ந்து அதன் முன்கால் சப்பையில் 3 அங்குல நீளத்திற்கு கடித்து பகிர்ந்து விட்டது. அது முதல் அதன் குருட்டுக்கண் பக்கமாக பக் செல்வதே இல்லை. எனவே மீண்டும் சொலெக்ஸால் அதற்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படவில்லை. டேவை போல் இதுவும் தன்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் தனியாக விட்டுவிட வேண்டும் என்று தான் ஆசை கொண்டிருப்பதாக முதலில் தோன்றியது. ஆனால் அந்த 2 நாய்களுக்கும் மற்றொரு முக்கியமான ஆசை இருந்ததென்பதை பக் பிற்காலத்தில்தான் அறியலாயிற்று. அன்றிரவு பக்கிற்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. எங்கே உறங்குவது? வெள்ளை பனி மூடிய அந்த நிலப்பரப்பிலே கூடாரம் போட்டிருந்தது. அதற்குள்ளிருந்து மெழுகுவர்த்தியின் ஒளி தோன்றியது. ஆனால் பக் கூடாரத்துக்குள்ளே நுழைந்த போது பெரோல்டும் பிரான்சுவாவும் அதை அதட்டினார்கள். சமையல் வேலைக்கான சில கருவிகளை எடுத்து அதன் மேல் வீசினார்கள். அது பயந்து வெளியே கடுங்குளிருக்குள்ளே ஓட்டம் எடுத்தது. குளிர்ந்த காற்று வீசிற்று. பக்கால் அதை தாங்க முடியவில்லை. அதன் முன்னங்காலில் ஏற்பட்டிருந்த காயத்தில் குளிர்காற்று பட்டு பொறுக்க முடியாத வலி எடுத்தது. பனியின் மேல் படுத்து பக் தூங்க முயன்றது. ஆனால் உறைபனி விழுந்து அதை நடுக்கிற்று. கீழே படுக்கவே முடியவில்லை. ஆறா துயரத்தோடு அது கூடாரங்களுக்கு இடையே சுற்றி சுற்றி திரிந்தது. எந்த இடத்திலும் ஒரே கடுங்குளிர்தான். அங்கும் இங்கும் காட்டு நாய்கள் தெரிந்தன. அவைகள் பக்கின் மேல் பாய வந்தபோது பக்கினது பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு சீறிற்று. அப்படி செய்துதான் அவைகளிடமிருந்து தப்ப முடியும் என்று பக் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த உபாயமும் நல்ல பயனளித்தது. கடைசியில் பக்குக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தன்னுடன் இருந்த மற்ற நாய்கள் என்ன செய்கின்றன என்று பார்க்கலாம் என்று திரும்பி வந்தது. ஆனால் அவைகளில் ஒரு நாயை கூட காண முடியவில்லை. எல்லாம் எங்கேயோ மறைந்து விட்டன. கூடாரம் முழுவதும் அவைகளை தேடி பக் அலைந்தது. அவைகள் கூடாரத்துக்குள் இருக்கின்றனவா? இருக்க முடியாது. அவை அங்கிருந்தால் பக்கை மட்டும் வெளியில் துரத்திருக்க மாட்டார்கள். பிறகு அவை எங்கே இருக்க முடியும்? வாளை மடித்து கொண்டு நடுங்கும் குளிரிலே கூடாரத்தை சுற்றி சுற்றி ஒரு நோக்கமும் இல்லாமல் பக் வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஓர் இடத்திலே அது தன் முன்னங்கால்களை வைத்தபோது திடீரென்று கால்கள் தரையில் புதைந்தன. அங்கே பனி இலகியிருந்தது. அதன் கால்களுக்கு இடையில் ஏதோ ஒரு பிராணி நெளியலாயிற்று. அதை கண்டு பயந்து பக் சிலிர்த்து கொண்டும் சீறிக்கொண்டும் பின்னால் தாவியது. ஆனால் தரைக்குள்ளிருந்து சிநேக பாவத்துடன் ஒரு நாயின் குரல் கேட்கவே அது திரும்பி சென்று பார்த்தது. பந்து போல சுருண்டு அந்த பனிக்கடியில் பில்லி படுத்திருந்தது. பில்லி தனது அன்பை பல வகைகளே பக்குக்கு காட்ட முயன்றது. மற்றொரு படிப்பினை, பனியிலேயே படுத்துறங்க அதுதான் வழியா? பக் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து எப்படியோ ஒரு குழி தோண்டி கொண்டு அதில் படுத்தது. கொஞ்ச நேரத்தில் அதன் உடம்பில் உள்ள உஷ்ணமே அந்த குழி முழுவதும் பரவிவிட்டது. பக் உறக்கத்தில் ஆழ்ந்தது.
அந்த நாள் முழுவதும் எத்தனையோ சிரமங்கள். ஆகையால் அதற்கு நல்ல தூக்கம் வந்ததென்றாலும் பல வகையான கனவுகளைக் கண்டு தூக்கத்திலேயே உருமிக் கொண்டும் குறைத்து கொண்டும் இருந்தது. மறுநாட்காலையில் முகாமிலே ஏற்பட்ட ஆரவாரத்தை கேட்கும் வரையில் பக் விழிக்கவில்லை. முதலில் அதற்கு தான் இருக்கும் இடமே தெரியவில்லை. இரவெல்லாம் பனி விழுந்து குழியை நன்றாக மூடிவிட்டது. 4 பக்கங்களிலும் பனிச்சுவர்கள் அதன் உடம்பின் மேல் அழுத்தலாயின. வலையில் அகப்பட்டு கொண்டது போல அதற்கு ஒரு பெரிய பயம் பிடித்தது. அது மிகவும் நாகரிகமடைந்த நாய். அதற்கு வலையில் அகப்படும் அனுபவம் ஏற்பட்டதே கிடையாது. இருந்தாலும் அந்த பயம் உண்டாயிற்று. அதற்குள்ளே மறைந்து கிடந்த அதன் மூதாதையர்களின் பயங்கர அனுபவம் எப்படியோ மேலெழுந்து விட்டது. அதன் உடம்பில் உள்ள தசை நார்கள் எல்லாம் தாமாகவே துடித்தன. அதன் கழுத்திலும் தோள்களிலும் உள்ள ரோமம் சிலிர்த்தது. பக் மூர்க்கமாக சீறிக்கொண்டு துள்ளி குதித்தது. அதை சுற்றியிருந்த உறைபனி 4 பக்கமும் தெரித்து விழுந்தது. பக் துள்ளி குதித்து நின்றபோது எதிரில் இருந்த முகாம் அதன் கண்ணில் பட்டது. அப்பொழுதுதான் அதற்கு தான் இருக்குமிடம் எதுவென்று புலனாயிற்று. மானுவேலோடு வெளியே புறப்பட்டது முதல் பணியிலேயே குழி தோண்டி படுத்தது வரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதன் நினைவிற்கு வந்தன. பக்கை பார்த்ததும் பிரான்சுவா உரக்க கூவினான். இந்த பக் சீக்கிரம் எல்லாம் பழகிக்கொள்ளும் என்று நான் சொன்னது சரிதானே என்று அவன் பெரோல்டை கேட்டான். பெரோல்டு தலையை அசைத்து ஆமோதித்தான். கனடா அரசாங்கத்தின் முக்கியமான கடிதங்களை எடுத்து செல்கின்றவன் என்ற முறையிலேயே நல்ல நாய்களை தேடிப்பிடிக்க வேண்டும் என்று அவன் கவலை கொண்டிருந்தான். பக் கிடைத்ததை பற்றி அவனுக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி. 1 மணி நேரத்துக்குள்ளே மேலும் 3 எஸ்கிமோ நாய்கள் அந்த கோஷ்டியில் சேர்க்கப்படவே மொத்தம் 9 நாய்களாயின. 1/4 மணியிலேயே அவற்றிற்கெல்லாம் வாறுபட்டைகளால் சேணம் போட்டாயிற்று. அவைகள் டயேகானான் என்ற இடத்தை நோக்கி உறைபனி பாதையிலேயே சறுக்கு வண்டியை இழுத்து கொண்டு புறப்பட்டன. அந்த இடத்தை விட்டு போவதில் பக்குக்கு மகிழ்ச்சிதான். வண்டி இழுப்பது கடினமாக இருந்தாலும் அதை அவ்வளவாக வெறுக்கவில்லை. அந்த கோஷ்டியில் இருந்த நாய்களிடையே உற்சாகமும் ஆவலும் காணப்பட்டன. பக்குக்கும் அவை தாமாகவே ஏற்பட்டன. டேவ், சொலாக்ஸ் இரண்டும் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டதைக் கண்டு பக் ஆச்சரியமுற்றது. சேணம் அணிந்தவுடன் அவை புறநாய்களாக ஆகிவிட்டன. யாதொரு தொந்தரவும் இல்லாமலும் எதையும் கவனிக்காமலும் தனியாக கிடக்க வேண்டும் என்ற அவற்றின் விருப்பமெல்லாம் மறைந்துவிட்டது. அவைகளுக்கு சுறுசுறுப்பும் வேலையில் ஆர்வமும் வந்துவிட்டன. வண்டி இழுப்பதிலேயே ஏதாவது இடைஞ்சலோ தாமதமோ ஏற்பட்டால் அவை சினம் அடையும். உறை பனிப்பாதையிலேயே சறுக்கு வண்டி இழுத்துச் செல்வதுதான் அவற்றின் வாழ்க்கையின் நோக்கம் போலவும் அந்த பணியிலேயேதான் அவற்றிற்கு இன்பம் போலவும் தோன்றின. சறுக்கு வண்டியில் பூட்டியிருந்த வரிசையில் டேவ் தான் எல்லா நாய்களுக்கும் பின்னால் இருந்தது. அதற்கு முன்னால் பக், அதற்கு முன்னால் சொலெக்ஸ், எல்லாவற்றிற்கும் முன்னால் தலைமை ஸ்தானத்தில் ஸ்பிட்ஸ். பக்கை பழகுவதற்காகவே டேவுக்கும் சொலெக்ஸுக்கும் மத்தியில் அதை பூட்டினார்கள். பக் நல்ல மாணவன். டேவும் சோலெக்ஸும் கற்றுக் கொடுப்பதில் தேர்ந்தவை. பக் தவறு செய்யும் போதெல்லாம் தமது கூரிய பற்களால் கண்டித்து அவை அதை பழகின. டேவ் நியாயம் உள்ளது, நல்ல அறிவும் வாய்ந்தது. காரணமில்லாமல் அது தண்டிக்காது. அவசியமான இடத்தில் தண்டிக்காமலும் விடாது.
டேவிற்கும் பக்கபலமாக பிரான்சோவின் சாட்டையும் அதன் வேலையை செய்தது. ஆதலால் எதிர்த்து போரிடுவதை விட தன்னை திருத்திக் கொள்வதே நல்லது என்று பக் கண்டு கொண்டது. ஒரு தடவை ஓரிடத்திலே சறுக்கு வண்டி கொஞ்ச நேரம் தயங்கிய போது வண்டியை இழுக்க பயன்படும் அல்லைவார்களான திராஸ்வார்களில் பக் சிக்கலாக மாட்டிக்கொண்டது. அதனால் புறப்படுவதற்கு தாமதமாயிற்று. டேவும் சொலெக்ஸும் பக்கின் மேல் பாய்ந்து நல்ல தண்டனை வழங்கின. அதனால் இன்னும் சிக்கல் அதிகமாயிற்று. ஆனால் அது முதல் திராஸ்வார்களை ஒழுங்காக வைக்க பக் கற்றுக்கொண்டது. அந்த நாள் முடிவதற்குள் பக் தனது பணியை மிக நன்றாக பழகி கொண்டதால் தண்டனைக்குரிய சந்தர்ப்பங்கள் குறைந்துவிட்டன. பிரான்சுவாவின் சாட்டை வீச்சும் ஓயலாயிற்று. அன்றைய வேலை முடிந்தவுடன் பெரோல்ட் பக்கின் கால்களை தூக்கி காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்தான். நன்றாக வேலை செய்யும் நாய்க்குதான் இந்த மரியாதை கிடைக்கும். நாள் முழுவதும் கடினமான ஓட்டம், உறைந்த ஆறுகளை தாண்டியும் காற்றால் உண்டாக்கப்பட்ட பனிக்கட்டி திடர்களுக்கு இடையிலுமாக செல்ல வேண்டியிருந்தது. அவிந்து போன எரிமலைகளின் வாய்களில் சங்கிலி தொடர்கள் போல் ஏற்பட்டிருந்த பல ஏரிகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இரவாகி பல மணி நேரத்துக்கு பிறகு பென்னெட் ஏரியின் அருகிலே ஒரு பெரிய கூடாரம் அமைத்தார்கள். ஆயிரக்கணக்கான தங்க வேட்டைக்காரர்கள் அந்த இடத்தில் வசந்த காலத்தை எதிர்பார்த்து படகுகள் கட்டி கொண்டிருந்தார்கள். நல்ல வேலை செய்து களைத்து போயிருந்த பக் பனியிலேயே ஒரு வலை தோண்டிக் கொண்டு படுத்து நிம்மதியாக உறங்கிற்று. ஆனால் அதிகாலையிலேயே இருட்டு பிரியாத முன்பே நாய்கள் அதட்டி எழுப்பி அவற்றுக்கு மீண்டும் சேணம் போட்டார்கள். பாதை நன்றாக இருந்ததால் அன்று 40 மைல் போக முடிந்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாளும் அதை தொடர்ந்து பல நாட்களும் அவ்வாறு போக முடியவில்லை. பனிக்கட்டிலேயே புதிதாக பாதை அமைத்து கொண்டு செல்ல வேண்டியதாய் இருந்தது. அதனால் வண்டி இழுப்பதும் சிரமமாயிற்று. சாதாரணமாக நாய்களுக்கு முன்னால் சென்று அவை சுலபமாக செல்லுவதற்கு தகுந்தவாறு பெரோல்ட் பணியை ஒழுங்குபடுத்துவான். பிரான்சுவா சறுக்கு வண்டியில் அமர்ந்து அதை செலுத்துவான். எப்பொழுதாவது ஒரு சில சமயங்களில் அவர்கள் தங்கள் வேலையை மாற்றிக்கொள்வார்கள். விரைந்து செல்ல வேண்டும் என்று பெரோல்ட் அவசரப்பட்டான். பனிக்கட்டியை பற்றி தனக்குள்ள அறிவை குறித்து அவன் பெருமை கொள்வதுண்டு. இது போன்ற பயணத்திற்கு அந்த அறிவு மிகவும் அவசியம். அந்த சமயத்தில் லேசாகத்தான் பனிக்கட்டி விழுந்திருந்தது. வேகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் இடத்தில் பனிக்கட்டியே இல்லை. முடிவில்லாமல் பல நாட்கள் பக் உழைத்தது. நன்கு இருட்டிய பிறகேதான் முகாம் போட்டு தங்குவார்கள். விடியும் அறிகுறிகள் தென்படும் போதே மறுபடியும் வேலை தொடங்கிவிடும். இருட்டிலே கூடாரம் அடித்து பின்பு நாய்களுக்கு மீன் துண்டுகள் உணவாக கிடைக்கும். அவற்றை தின்றுவிட்டு அவை பனியிலேயே வலை தோண்டி படுத்து உறங்கும். பக்கிற்கு அடக்க முடியாத பசி. சூரிய வெப்பத்தில் உலர்த்திய 1.5 ராத்தல் மீன் அதற்கு தினமும் உணவாக கிடைத்தது. வயிற்றுக்குள்ளே அது மாயமாக மறைந்துவிடும். போதுமான உணவு கிடைக்காததால் அது சதா பசியால் வாடியது. மற்ற நாய்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ராத்தல் மீன் தான் கிடைத்தது. இருந்தாலும் அந்த நாய்களின் பருமனும் எடையும் குறைவாகையாலையும் அந்த மாதிரி வாழ்க்கைக்காகவே அவை பிறந்தவையாகையாலையும் அந்த உணவை கொண்டே அவை இளைக்காமல் நல்ல நிலையில் இருந்தன. நாகரிகமாக சுவை தேர்ந்து சாப்பிடும் பழைய வழக்கத்தை பக் விரைவில் இழந்துவிட்டது.
அது மெதுவாக உணவை சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்ற நாய்கள் எல்லாம் விரைவிலே தங்கள் பங்கை முடித்துவிட்டு அதன் பங்கிலே திருடத் தொடங்கின. இதை தடுக்க முடியவில்லை. ஏதாவது 2-3 நாய்களோடு சண்டையிட்டு துரத்துவதற்குள் மற்ற நாய்கள் அதன் உணவை கொள்ளையிட்டுவிடும். அதனால் பக்கும் மற்ற நாய்களைப் போல் வேகமாக சாப்பிடலாயிற்று. பசியின் தூண்டுதலால் அதுவும் தனக்கு சொந்தமில்லாத உணவை திருடவும் தயங்கவில்லை. அது மற்ற நாய்களை கவனித்து பார்த்து பழகி கொண்டது. புதிய நாய்களில் ஒன்றான பைக் திருடுவதில் சாமர்த்தியம் உள்ளது. பெரோல்ட் ஏமாந்திருக்கும் சமயம் பார்த்து அது ஒரு துண்டு பன்றி இறைச்சியை தந்திரமாக திருடிக் கொண்டதை பக் பார்த்தது. அந்த நாயின் வழியை பின்பற்றி அடுத்த நாள் பக் ஒரு பெரிய துண்டையே திருடிவிட்டது. அதை குறித்து முகாமில் ஒரே அமர்க்களம் ஏற்பட்டது. ஆனால் யாரும் பக்கை சந்தேகிக்கவில்லை. டப் என்ற பெயருடைய நாய் தடுமாற்றத்தால் ஏதாவது தவறு செய்து அகப்பட்டு கொள்ளும். பக் திருடியதற்காக டப் அன்று தண்டனை பெற்றது. குளிர் மிகுந்த அந்த வடக்கு பனி பிரதேசத்திலே பிழைப்பதற்கு பக் தகுதி உடையதுதான் என்பது அதன் முதல் திருட்டிலேயே வெளியாயிற்று. மாறுகின்ற நிலைமைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள அதற்கு திறமை இருந்தது. அந்த திறமை இல்லாவிட்டால் விரைவிலேயே சாவு நிச்சயம். ஆனால் அதன் நல்லொழுக்கம் சிதறுண்டது. அந்த கொடிய வாழ்க்கை போராட்டத்திலே நல்லொழுக்கமே ஒரு குறைபாடாக தோன்றியது. பிறருடைய உடைமையை அபகரிக்க கூடாது என்பதும் பிறருடைய உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதும் அன்பும் தோழமையும் ஆட்சி செய்யும் தெற்கு பிரதேசத்திலே சரிபடும். ஆனால் கோரை பல்லும் குறுந்தடியும் ஆட்சி செலுத்தும் வடக்கு பனி பிரதேசத்திலே அவற்றை கருதுபவன் முட்டாளாக வேண்டும். அவன் முன்னேறி வாழ முடியாது. பக் இவற்றையெல்லாம் சிந்தித்து முடிவு செய்யவில்லை. தன்னை அறியாமலேயே அது புதுமுறை வாழ்க்கைக்கு ஏற்றவாறு தன்னை தகுதியாக்கி கொண்டது. வாழ்க்கையில அது முன்பெல்லாம் சண்டைக்கு பயந்து ஓடியதில்லை. ஆனால் சிவப்பு மேலங்கிக்காரனுடைய அடி அதற்கு புதியதொரு தர்மத்தை கற்றுத்தந்தது. நாகரிக வாழ்க்கையிலேயே அது நியாயத்திற்காக போராடி உயிர் விடவும் தயாராக இருக்கும். ஆனால் இப்பொழுது தனக்கு ஏற்படும் துன்பத்தை தவிர்ப்பதற்காக அது நியாயத்தை கவனிக்காமல் ஓட தயாராக இருந்தது. திருடுவதிலே அதற்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அதன் வயிறு காய்ந்தது. வயிற்றின் கொடுமையை தாங்க முடியவில்லை. குறுந்தடிக்கும் கோரை பல்லுக்கும் அஞ்சு அது வெளிப்படையாக திருடாமல் தந்திரமாகவும் ரகசியமாகவும் திருடிற்று. இந்த காரியங்களையெல்லாம் செய்து அங்கு வாழ்வது சுலபம், செய்யாமல் வாழ்வதுதான் கடினம். அதனாலேயே பக் அவற்றில் ஈடுபட்டது. இப்படியாக பக்கின் முன்னேற்றம் அல்லது பிற்போக்கு வேகமாக நடைபெற்றது. அதன் தசை நார்கள் எஃகு போல வலுவடைந்து விட்டன. சாதாரணமான வலியெல்லாம் அதற்கு தோன்றாதவாறு அதன் உடம்பு மறுத்து போய்விட்டது. எதிலும் சிக்கனமாக இருக்க அது தெரிந்து கொண்டது. ஏதாவது ஒரு பண்டம் எத்தனை அருவருக்கத்தக்கதாக இருந்தாலும் ஜீரணிக்க முடியாததாக இருந்தாலும் அது தின்ன தயங்கவில்லை. அப்படி தின்றவுடன் அதன் வயிற்றில் சுரக்கும் ஜீரண நீர்கள் எப்படியோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறு உணவு சத்தையும் விடாமற் கவரலாயின. அந்த சத்தை உடம்பின் எல்லா பாகங்களுக்கும் இரத்தம் கொண்டு சென்றது. உறுதிமிக்க திசுக்கள் உடம்பிலேயே உருவாயின. பார்வையும் மோப்பம் பிடிக்கும் திறனும் மிக கூர்மையாகிவிட்டன.
உறக்க நிலையிலேயே கூட மிக சிறிய சத்தமும் அதற்கு கேட்கும்படி செவிப்புலனும் அவ்வளவு நுட்பமாகிவிட்டது. சத்தத்தை கேட்கும் பொழுதே அதனால் தீங்கு ஏற்படுமா அல்லது நன்மை விளையுமா என்று கூட கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டது. கால் விரல்களுக்கு இடையில் பனிக்கட்டி கோர்த்து கொள்ளும் போது வாயால் அதை கடித்து தள்ளவும் அது கற்றுக்கொண்டது. தாகம் எடுத்தால் நீர்நிலைக்கு மேலே மூடி உள்ள பனிக்கட்டியை தனது முன்னங்கால்களால் இடித்து தள்ளிவிட்டு தண்ணீர் குடிக்கவும் அது பழகிக்கொண்டது. காற்றை மோப்பம் பிடித்து ஓர் இரவுக்கு முன்னதாகவே பின்னால் ஏற்படும் கால நிலைமையை பற்றி தெரிந்து கொள்ளும் சக்தி அதற்கு தனி சிறப்பாக அமைந்தது. அது இரவு நேரத்திலேயே எந்த இடத்தில் வலை தோண்டி படுத்தாலும் அந்த வலை காற்றடிக்கும் திசையிலிருந்து ஒதுங்கவே இருக்கும். வலை தோண்டும் போது காற்று கொஞ்சம் கூட அடிக்காமல் இருந்தாலும் பின்னால் வரப்போகும் காற்றின் திசையை அது சரியாக தெரிந்து கொள்ளும். அனுபவத்தால் மட்டும் அது எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. அதற்குள்ளே மறைந்து போனவை போல கிடந்து இயல்பூக்கங்கள் மறுபடியும் உயிர் பெற்றன. மனிதனோடு பழகி நாகரிக வாழ்க்கை நடத்திய அதன் முன்னோர்களின் வாழ்க்கை முறை அதனிடமிருந்து மறையலாயிற்று. ஆதி காலத்திலேயே கானகத்திலேயே கூட்டமாக சுற்றி திரிந்து தங்கள் இரையை தேடிய அந்த காட்டு நாய்களின் வாழ்க்கை முறையின் வாசனை மெதுவாக அதற்கு நினைவிற்கு வந்தது. ஓநாய் போல தாக்குவதையும் திரும்பி ஓடுவதையும் கற்றுக்கொள்வது அதற்கு பெரிய காரியமல்ல. மறந்து போன அதன் ஆதி மூதாதைகள் இப்படித்தான் சண்டையிட்டன. பாரம்பரியமாக பதிந்திருந்த இந்த பழைய வாழ்க்கை முறையும் பழைய தந்திரங்களும் முயற்சி இல்லாமலேயே மேலெழுந்தன. குளிர் மிகுந்த அமைதியான இரவுகளில் நட்சத்திரங்களை நோக்கிக் கொண்டு ஓநாயைப் போல பக் ஊளையிடும் போதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்து மண்ணாய் போன அதன் மூதாதைகளையே அதன் மூலமாக ஊளையிட்டன. அதன் குரலிலே அந்த சமயத்தில் தொனிக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் அதன் மூதாதைகள் குளிரையும் இருட்டையும் கண்டு பட்ட துன்பத்தின் உணர்ச்சிகளே ஆகும். வாழ்க்கை ஒரு பொம்மலாட்டம் என்பதற்கு அறிகுறியாக பண்டைய கால பழமை உணர்ச்சிகள் அதற்குள்ளேயே பொங்கி எழுந்தன. பழைய பூர்வீக வாழ்க்கை நிலையை எய்திற்று. வடக்கு பனி பிரதேசத்திலேயே தங்கம் கிடைப்பதை மக்கள் அறிந்தனர். தோட்டக்காரனுக்கு உதவியாக பணி செய்த மானுவேலின் கூலி அவன் மனைவியையும் பிள்ளை குட்டிகளையும் காப்பாற்ற போதுமானதாக இல்லை. இந்த காரணங்களின் விளைவாய் பக்கின் வாழ்க்கையில் இத்தகைய மாறுதல் ஏற்பட்டது.